Hi friends, welcome to Nidra Dharo channel. கனவா மீன் வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி துவரம் செய்து சாப்பிட்டு பாருங்கங்க. கொஞ்சம் டிஃபரெண்டான டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் சாப்பிட. இப்போ கனவா மீன் துவரம் எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதோட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 25 சின்ன உள்ளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் இதோட சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க. உள்ளி ஓரளவு வதங்கி வந்ததும் இதோட 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறிட்டு இதோட சேர்த்துக்கலாம். மிளகாவை சேர்த்ததும் இந்த உள்ளியோடவே கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதோட சின்ன தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததும் அது சாஃப்டாக வதங்கி வர அளவுக்கு இதையும் வதக்கி எடுத்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கி எடுக்கும்போது உள்ளியும் நல்லா வதங்கி வந்துடும். இந்த அளவு வதங்கி வந்ததும் நம்ம கழுவி வச்சுருந்த கனவா மீனை இதோட சேர்த்துடலாங்க. கனவா மீனை கழுவும் போது உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணுங்க. அதில் கழுவும் போது கொஞ்சம் நுரையாக வந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் போகிற மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ கனவாவை சேர்த்ததும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துருக்கிறதுனால மறுபடியும் இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இதோட தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். பாருங்கள், நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட இதிலிருந்து தண்ணி இறங்கிட்டே இருக்கும். இந்த தண்ணியிலேயே நம்ம வேக வச்சா போதும். இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. ஒரு 5 to 7 நிமிஷம் போதும். இப்போ மிக்ஸி ஜாரில் 5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கனவா இப்போ ஓரளவு வெந்து வந்துடுச்சுங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகாயெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக காரம் சேர்க்க வேண்டாம். மிளகாத்தூளும் சேர்த்ததும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாங்க. தேங்காவை தண்ணி எதுவுமே சேர்க்காம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காவை சேர்த்ததும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணி நமக்கு வற்றி வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ஒரு 2 நிமிஷத்துலேயே தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சுங்க. இதோட நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக வரணுங்க. இப்போ நல்லா தண்ணி எல்லாமே வற்றி வந்துடுச்சு. இதோட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலையையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.